கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா போய் விசாரிக்கிறாங்க அங்கே ரிசப்ஷனில். ஆமாம், இந்த மாதிரி எங்கள் அப்பா பேர் சொல்லி கேட்டோன்னா, இல்லையே காலையிலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன், இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற பேரில் வந்து யாரையும் இங்கே வந்து அழைச்சிட்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே ரம்யா ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. பின்னாடி வந்து ஐஸ்வர்யா நின்றுக்கிட்டு, எது எப்படியோ உன்னை வந்து முழுசாக கார்த்தியை பார்க்க விடாமல் பண்ணியாச்சு, உன் காதலை வளர்க்க வளர்க்க தான் உன்னோட தீபா மேலே நீ வந்து பகையோட கார்த்தி மேலே வெறுப்பை அதிகமாக்குவ, அதுக்காக தான் இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த சீன் வந்து இங்கே தீபாவுக்காக வந்து காலையில் வந்து ரிசப்ஷன் வைக்கணுங்கிறதுக்காக வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கார்த்திக்கும் தீபாவுக்கும். தீபாவுக்கு வந்து, தீபா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, எதுக்கு அத்தை சொல்கிறீங்க, உனக்கு வந்து கல்யாண நாள் அன்றைக்கி ரிசப்ஷனுக்கு எதுவுமே நான் செய்யலை, இதை வந்து நான் உனக்கு கொடுக்குற இந்த பட்டு புடவையை வந்து நீ கூரை புடவையாக வச்சுக்க, உன் கல்யாண பரிசாக நீ வச்சுக்க அப்படின்னோடனே, சரிங்க அத்தை, நீங்கள் வந்து எனக்கு ஏற்றுக்கிட்டதே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், அதை விட வந்து இப்போ நீங்கள் புடவை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இத்தனை நாள் கழிச்சும் வந்து எனக்காக ஆசையாக, அது ஒன்று எனக்கு போகிறோம் அப்படின்னு தீபா சொன்னோன்னே மீனாட்சியும் சொல்கிறாங்க, அத்தை கொடுத்தா வந்து சந்தோஷமாக வந்து வாங்கிக்க தீபா, அதை விட்டுட்டு வந்து ஏன் இருக்கட்டும் அப்படின்லாம் இழுக்காத, உன் கல்யாண பரிசாக கொடுக்குறாங்களா வாங்கிக்க, இந்த புடவையை வந்து நீ வந்து அபிராமி அம்மா சொல்கிறாங்க, நீ கல்யாண நாள் அன்றைக்கி போட்டுக்க, இப்போ போட்டுக்காத அப்படின்னோடனே, சரிங்க அத்தை, அவர் வந்தோன்னே அவர்கிட்ட வந்து மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு எடுக்கலான்னா, நானே மேட்சிங்காக தான் பாரு, 2 ட்ரெஸ்ஸும் வந்து நீங்கள் ஒரே மாதிரி தான் எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரே கலரில் எடுத்திருக்கேன் பார்த்துக்கு அப்படின்னு, அத்தை நீங்கள் வேறு லெவல் போங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த பக்கம் ரம்யா வந்து தீபாவுக்கு வந்து ஃபோனை போட்டு சொல்கிறாங்க, கல்யாண நாள் வந்து வரப்போகுது, நீ முதல்ல கிளம்பி வரையா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக வரேன், நான் வராமல் எங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அது ஏதோ வந்து தேவையில்லாத கால் வந்திருக்கு, யாரோ என்னை வந்து திசை திருப்புறத்துக்காக பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னோன்னே, என்ன இப்படி சொல்லிட்ட அப்படின்னா, அப்பா நல்லா இருக்காங்களா, அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க.